இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சம் இஃப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. சம் இஃப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், எம்ப்ளாய் நேம் அடிச்சிருக்கேன், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அடிச்சிருக்கேன், அதே மாதிரி பிளேஸ் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல கீழே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறோன்னா அதில் ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு பிளேஸும் கொடுத்தோன்னா அதில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த திருச்சி எடுத்துங்களேன். திருச்சி 2 இடத்துல இருக்குது. அதே மாதிரி அந்த பிளேஸும் 2 இடத்துல இருக்குது. இப்போ இதை டோட்டல் பண்ணி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே ஒரு பெரிய ஒரு சீட்டாக இருக்குது, ஒரு 500-1000 ரெக்கார்டு இருக்குன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு ஏரியாவை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்டும் இங்கே பிளேஸும் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டோட்டல் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் வேணும். இந்த இடத்துல கர்சரை வச்சுங்க. கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு கொடுத்துருங்க. எப்போதும் ஃபார்முலா அடிக்கிற மாதிரி இருந்தால் ஈக்குவல் டு கொடுத்துட வேண்டியது. சம் இஃப்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். சம் இஃப்னு சொல்லி என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த வரும். அதில் இந்த 2வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சம் இஃப் எஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சம் ரேஞ்சு கேட்குது. எந்த ஏரியாவை சம் ரேஞ்சு கேட்குது, இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவை அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணியாச்சு. செலெக்ஷன் பண்ணணுன்னா இது முடிஞ்சிச்சு. அடுத்தது கிரிட்டீரியா ரேஞ்சு கேட்குது. இந்த இது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இது இங்கே என்ன பார்க்க போகிறோம், டிஸ்ட்ரிக்கும் பிளேஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிரிட்டேரியன் இருக்குல்ல, இந்த கிரிட்டேரியா கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த செல்லை போய் கிளிக் பண்ணிங்க. ஒரு இது முடிஞ்சு. அடுத்தது டாட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற பிளேஸ், இந்த பிளேஸை அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த இப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸை, இந்த எம்டி செல் இருக்குது பார்த்தீங்க, இதையும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியது. ஷிஃப்ட்டு போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாக்கி டேட்டாஸை நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணிவிடுங்க. டெலிட் கொடுத்தீங்கன்னா போயிடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல ஏன் 0 வருதுன்னா நம்ம இங்கே எதுவுமே என்ட்ரி பண்ணல. இந்த 2 இடத்துல நீங்கள் டேட்டாஸை என்ட்ரி பண்ணால் தான் இங்கே ரிசல்ட் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க. கர்சரை வச்சுட்டு இப்போ எக்ஸாம்பிள் திருச்சின்னு சொல்லி என்ட்ரி பண்ண சொன்னேன். இப்போ திருச்சி என்ட்ரி பண்ணியாச்சு. இங்கேயும் வச்சுட்டு 2லேயும் கொடுத்தா தான் இங்கே ஆன்சர் வரும். அதாவது டிஸ்ட்ரிக்டை திருச்சி தான், பிளேஸை திருச்சி தான் கொடுத்துருக்கேன். திருச்சின்னு கொடுத்துரு ஜஸ்ட்டு, அதாவது CHYன்னு சொல்லி ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அங்கே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கரெக்டாக சொல்லணும். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே என்ன இருக்குது, 75,000 இருக்குது, இங்கே ஒரு 35,000 இருக்குது. 2டையும் டோட்டல் பண்ணி 1,10,000ன்னு சொல்லிடுச்சு. இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த சம் இஃப்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது ரெக்கார்டு கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்களே கால்குலேட் பண்ணிடலாம். இதே ஒரு பெரிய சீட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு 1000 ரெக்கார்டு இருக்குது, இல்லை 1000 ரோ இருக்குது, இல்லை ஒரு 10,000 ரோ இருக்குது, அதில் போய் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி சம் இஃப்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனை வச்சு என்ன செஞ்சலாம், ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.